ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபினாலே இந்த பால்கோவா ரெசிபி தான். ஸோ இந்த பால்கோவா எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 3 பொருள் தான் இந்த பால்கோவாக்கு தேவைப்படும். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த பால்கோவா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம பால்கோவா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறேன். நார்மல் சர்க்கரையில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பால்கோவா செய்ய போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றக்காக நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பால்கோவா நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்க 1 லிட்டர் பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், பேன் வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலையும் நம்ம அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த 1 லிட்டர் பாலை நம்ம அப்படியே சுண்டை காய்ச்சி எடுக்கணும். அந்த மாதிரி காய்ச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பால்கோவா பண்ணுறதுக்கு. நல்லா கொதிக்க விடணும் அந்த பாலை ஃபுல்லாக. பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆடை தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஆடையை வரவே விடக்கூடாது. டக்குன்னு இந்த மாதிரி அந்த ஆடையை பிரித்து விடணும். ஆடை நமக்கு சேர்க்கக்கூடாது. பால் மட்டும் நல்லா கெட்டியாக நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். பால் நம்ம காய்ச்ச நமக்கு ஒரு கெட்டியான ஒரு பதத்தில் வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக காய்ச்சி எடுக்க போகிறோம். பால்கோவானாலே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அங்கே இந்த மாதிரி மெத்தடில் தான் பால்கோவா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் நம்ம செய்கிறோம். இந்த பால் வச்சு நம்ம பண்ணுறதுனால பாலில் நிறைய சத்து இருக்கிறதுனால இந்த பால்கோவா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பால் நமக்கு நல்ல கெட்டியாகணும். நம்ம ஊற்றியிருக்க பால் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு பால் கெட்டியாக கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும். அதேமாதிரி ஆடையும் பட ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ணி அதை பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஊற்றுனதுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி அளவு குறைஞ்சிருக்கு. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், பட் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் கெட்டியாக ஆகணும். அந்த பால் பார்த்தா நல்லா திரியாக வர அளவுக்கு நம்ம கெட்டியாக ஆக்கணும். அந்த மாதிரி வந்துச்சுனா தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்காக நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஸ்வீட் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நமக்கு அப்போ தான் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலை கொதிக்க வைக்கிறது தான் வேலை. மற்றபடி வேறு எந்த வேலையும் இதில் அவ்வளோவா நமக்கு கிடையாது. அந்த கொதிக்கும் போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு அப்படியே திக் பேஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதிகமாகவே. ஸ்டவ்வை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு பால் ஸ்டேஜ் வர ஆரம்பிக்குது. ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஏலக்காய் பொடி பண்ணி போடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சர்க்கரையோட ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் போட்டிருக்கறதுனால அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஆல்மோஸ்ட் நமக்கு பால்கோவா ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குது. நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி நமக்கு வரும்போது லைட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். இதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாலும் நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவும் நம்ம அதிகமாக இதில் சேர்க்கலை. 1 ஸ்பூன் கீயும் அதே மாதிரி லைட்டாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நமக்கு பண்ணியிருக்கோம். பால்கோவா நல்லா திரண்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்பவும் கெட்டியாக ஆக்கிடாதீங்க. நமக்கு கெட்டியாகிடும். அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லைட்டாக லிக்யூடு மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு ஆல்மோஸ்ட் பால்கோவா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு வரணும். அதே மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பால்கோவா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பால்கோவா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நமக்கு அழகாக வரும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக நான் கீ மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த பவுலில். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இன்றைக்கி நான் பால்கோவா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது.
ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இதே மெத்தடில் தான் பால்கோவா செய்வாங்க. ஸோ நான் சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட் தான் எனக்கும் வந்திருக்குது. அப்படியே மேலாப்பில் அந்த பாதாம் பருப்பு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீசஸ்லாம் நான் அப்படியே மேலாப்பில் போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மாதிரி நான் ஒரு பால்கோவா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.